நீ சுதந்திரத்துக்கு போராடுறியா? யார் சுதந்திரத்துக்கு? வெள்ளக்கார கையில இருந்து நாட்டை காப்பாத்தி நம்ம ஆளுநர் இந்த ராஜா கையில கொடுக்க போறியா? நாட்டு சுதந்திரத்துக்கு எதுக்கு வேண்டாம் என்று நாங்கள் சொன்னதற்கு காரணம் கல்வி எங்களுக்கு மறுக்கப்பட்டது. படிக்காத, சூத்திரம் படிக்க கூடாது, பஞ்சமம் படிக்க கூடாது, படின்னு சொன்ன வெள்ளக்காரன். அவனுங்க நம்ம பாட்ட முப்பாட்ட கையில கட்டின கோயிலுக்குள்ள நம்மளே வரக்கூடாதுன்னு சொல்றான். நீ அவனுங்களுக்காக போராடுற. இப்ப முன்ன மாதிரி இல்ல, எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. எங்கேயும் மாறும். என்ன மாறிடுச்சு செங்கண்ண? சொல்லு. கருவறையுள்ள விடுவாங்களா? சொல்லு செங்கண்ண. நம்ம சனத்தை கருவறையில விடுவாங்களா? தூரனில் சொன்னது பிராமணியம், உயர்ந்த ஜாதிக்காரர்கள். அவன் தொட்டான், கிட்ட வந்தான், நீ படினா, நீ சகோதரன் தான் சொன்னான். நம்மள மலங்கணக்கா மதிக்கிறாங்க. இவன் என்ன காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றான். நான் பட்டாளத்துக்கு போனா வெள்ளக்காரனுக்கு பூச்சு கொடுக்குறான். இவன் நான் முன்னாடி கூணி குறுகி நிக்கணும்னு சொல்றான். அவன் என்ன சரி சமமா உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்றான். இவன் என்ன மிதிக்கிறான். அவன் எனக்கு மறுவாதம் கொடுக்குறான். அந்த மறுவாதம் தான் எனக்கு சுதந்திரம். அப்போ மனித உரிமை என்கிற முறையில், என்னுடைய சுயமரியாதை என்கிற முறையில் அரசியல் மாற்றத்தை காட்டிலும் வியாபாரம் பண்ண வந்தவங்க ஏன் எங்களை ஆளணும்? அப்பா, வெள்ளக்காரங்களுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரமா தான் இருந்தோமா? அதுக்கு முன்னாடி இவனுக்கு நம்மள ஆண்டுட்டு இருந்தானுங்க, இப்ப அவனுக்கு நம்மள ஆண்டுட்டு இருக்கானுங்க. இவனுக்கு கிட்ட அடிமையா இருக்கும், இப்ப அவனுக்கு கிட்ட அடிமையா இருக்கும். யாருக்கு அடிமையா இருந்தா என்ன? எங்களுடைய சுயமரியாதை மீட்டெடுப்பதற்கு வெள்ளைக்காரன் இருந்தால் தேவையில்ல அப்படின்னு பெரியார் நினைத்தது உண்மைதான்.